50% வரி விதிப்பு என்பது எந்த ஒரு கன்சியூமராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் இதை அமெரிக்க மக்களுக்கு விதித்த வரி விதிப்பாகவே பார்க்கின்றோம். காரணம், இது அவர்களுக்குத்தான் வாங்கும் திறனை குறைக்கும். குறிப்பாக 100 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய ஒரு ஆடை அவர்கள் 150 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். இந்திய பொருட்களுக்கு விதித்த 25% வரியை அமெரிக்க அதிபர் டிரம்ப் இன்று 50%ஆக உயர்த்தியிருக்கிறார். இதனால் அந்த நாட்டுக்கு ஏற்றுமதியாகும் பொருட்கள் விலை உயரும். திருப்பூரில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பின்னல் ஆடைகள் 30% அமெரிக்காவுக்கு செல்கிறது. வரி உயர்வால் வர்த்தகம் சரியும் என்றாலும் அமெரிக்கர்களுக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தும் என திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் கூறினார். இன்று அமெரிக்க அதிபர் கிட்டத்தட்ட 150 முறைக்கு மேலாக வரி விதிப்பு மாற்றங்களை செய்து கொண்டே உள்ளார். குறிப்பாக இன்று 25% ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதிக்காக பெனால்ட்டியாக அறிவித்துள்ளார். இது மிகுந்த வருத்தத்தையும் ஒரு அதிர்ச்சியும் தருகிறது. 50% வரி விதிப்பு என்பது எந்த ஒரு கன்சியூமராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் இதை அமெரிக்க மக்களுக்கு விதித்த வரி விதிப்பாகவே பார்க்கின்றோம். காரணம், இது அவர்களுக்குத்தான் வாங்கும் திறனை குறைக்கும். குறிப்பாக 100 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய ஒரு ஆடை அவர்கள் 150 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். குறிப்பாக UK, ஐரோப்பிய யூனியன் போன்ற நாடுகளில் வடிவில்லா வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருப்பதால் அந்த ஆர்டர்களை நாங்கள் அதிகமாக எடுக்க முயற்சி செய்வோம். அமெரிக்க வர்த்தகம் என்பது குறிப்பாக ஒரு 30% இருக்கிறது. சுமார் ஒரு 12,000 கோடி ரூபாய்க்கு திருப்பூரிலிருந்து இந்த பனியன் வர்த்தகம் ஏற்றுமதி ஆகிறது. முழுவதும் இலக்கை ஏற்படாது. காரணம், நாங்கள் ஒரு பசுமை நிறைந்த ஆடைகளை உற்பத்தி செய்கிறோம். ஃபேஷன் ஐட்டம் என்று சொல்லக்கூடிய ஃபேஷன் ஆடைகளை உற்பத்தி செய்கிறோம். இவையெல்லாம் அவர்கள் உடனடியாக மாற்று ஏற்பாடு செய்ய முடியாது. அதை திருப்பூரில் மட்டுமே அவர்கள் வாங்கியாக வேண்டும். எனவே குறிப்பிட்ட சதவீதம் இழப்பு இருக்கும், ஆனால் 100% இழப்பு இருக்காது.